வெண்ணிலாவும் வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே காவேரி அங்கேருந்து போகிறாங்க. இதை தாத்தா பார்த்துறாரு. பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. நேராக போய் பார்க்குறாரு. விஜய் வந்து கையை பிடிச்சிட்டு வெண்ணிலா கூட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி அழுதுகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவால் தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து ஐயோ காவேரி தூங்கிட்டு இருப்பாளோ, அவளை சமாதானப்படுத்தலாம்னு நினச்சுமே அப்படி சொல்லிட்டு வராரு. பார்த்தா காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காவேரி உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன், நீ இதுக்குள்ளேயே தூங்கிட்டியாடி, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளில வேற பாவம் இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து படுக்கிறாரு. அடுத்து வந்து காலையில் தான் வந்து விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன தாத்தா அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா, காவேரி மனசு கஷ்டப்படுறதையும் அவள் வந்து பார்த்து பார்த்து கண் கலங்கிறது என்னால் இதுக்கப்புறமா பார்த்துட்டு இருக்க முடியாது விஜய் அப்படின்னோடனே, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது தாத்தா. நேற்று கூட காவேரி அப்படி மனசு கஷ்டப்பட்டு வந்துட்டா, எனக்கு புரியுது அவள் சஃபர் ஆகுறது, ஆனால் வேறு வழி இல்லையே தாத்தா. வழி இல்லைலாம் சொல்லாத விஜய், நீ முதல்ல அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு வா, முதல்ல இங்கே வச்சுக்காது, இது நல்லதில்லை தாத்தா. அது வந்து வேறு வழி இல்லை விஜய், காவேரி கூட நீ சேர்ந்து நல்லபடி வாழணுமா வாழ வேணாவா அப்படின்னோடனே, வாழணும் தாத்தா. அப்போ காவேரி கூட சேர்ந்து வாழணும்ல, நல்லபடி இருக்கணும்ல நீ, அப்போ அந்த பொண்ணை நீ ஹாஸ்பிட்டலில் தான் விட்டுட்டு வரணும், நீ போய் பார்த்துக்கோ, தேவையானது செய், எவ்வளோ பணம் செலவானாலும் போடுவேன், அந்த பொண்ணு குணப்படுத்து, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் இங்கே வச்சு குணப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். காவேரி நேற்று மனசு கஷ்டப்பட்டு போனது கூட எனக்கு கஷ்டமாக தான், அந்த கஷ்டமாக இருந்ததில்ல, முதல்ல சேர்த்துட்டு வா அப்படின்னு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டின்னு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே போயிட்டு கேட்குறாரு, சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லே வந்து சேர்த்துலான்னு வந்திருக்கேன் சார் வெண்ணிலாவை அப்படின்னு. அதிர்ச்சியடைய டாக்டர், இங்கே பாருங்கள், அவங்க குணமாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வேணாமா அப்படின்னு. நினைக்கிறேன் சார், இப்போ நான் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு ஓரளவு பழைய ஞாபகங்கள் வந்திருக்கு. அப்படின்னா என்ன காரணம், நீங்கள் கூட இருக்கிறது தான் காரணம், உங்கள் வீட்டில் அட்மாஸ்பியர் தான் காரணம், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க முழுசாக குணமாயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் குணமாயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களுக்கு தேவையான வாழ்க்கையோ இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்களே பார்த்து பார்க்க போகிறாங்க, அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, அவங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துச்சுன்னா. அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமாக நினைவு வரணும், நீங்கள் வீட்டில் வச்சு தான் குணப்படுத்தணும், வேறு வழி இல்லை விஜய் அப்படி சொல்லிடுறாரு. உடனே வந்து யோசிக்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் சஃபர் ஆகிறது என்னால் தாங்கிக்க முடியல டாக்டர், அதனால தான் உங்கள் ஒய்ஃப்க்கு சொல்லி புரிய வைங்க, சீக்கிரமாகவே குணமாகணும்னு அமுச்சிடலான்னு சொல்லுங்கள், அப்போ தானே வந்து அவங்க வந்து சரியாவாங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்டே நீங்கள் பேசுறது தான் இருக்குது விஜய் அப்படி சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் விஜயும் வா வெண்ணிலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீ என்னப்பா நினச்சிட்டு இருக்கோ மனசில், நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த பொண்ணு எதுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா, டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு தாத்தா, இந்த பொண்ணு இங்கே இருந்தால் தான் குணமாவா வெண்ணிலான்னு சொல்கிறாரு தாத்தா, நான் எப்படி தாத்தா வெண்ணிலா விட்டுட்டு வர முடியும், வெண்ணிலா குணமாகிறது உனக்கு முக்கியம், காவேரி உனக்கு முக்கியம் இல்லை, அவள் தினம் தினம் கஷ்டப்படுறது உனக்கு முக்கியம் இல்லை, அவ்வளோ தானே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து தாத்தா, சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இதே நிலைமையில் காவேரி ஒரு பையனை விரும்பியிருக்கணும், அந்த பையன் இப்போ வந்தோடனே உனக்கு கல்யாணம் ஆனோடனே அந்த பையன் வந்தோடனே அந்த பையனை வந்து இதே மாதிரி காவேரி கவனிச்சுக்கிட்டா, உன் கண்ணு எதிரவே கவனிச்சுக்கிட்டா உனக்கு வந்து நிம்மதியாக இருக்குமா, உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா, யோசிச்சு பாருப்பா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு தாத்தா. அது வந்து உன்னால் பண்ண முடியாதுல்ல, உன்னால் ஏற்றுக்க முடியாதுல்ல, அப்போ காவேரி மட்டும் என்ன நிலைமையில் ஏற்றுக்கணும்னு நீ நினைக்கிற, உனக்கு ஒரு சட்டம் அவளுக்கு ஒரு சட்டம் அப்படி தானே. தாத்தா நான் சொல்கிறத கேளுங்க தாத்தா, நான் வேணும்னு பண்ணல தாத்தா, நீ வேணும்னு பண்ணியோ வேணான்னு பண்ணியோ இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் என் முடிவு, அதுக்கப்புறம் என் பேச்சை நீ கேட்கலனா அப்போ அப்படின்னு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, சரிங்க தாத்தா, இல்லை அவள் நான் கேர்டேக்கர் வச்சாது வீட்டில் கவனிச்சுக்கிட்டேன் தாத்தா, நான் கவனிக்க மாட்டேன் தாத்தா, கேர்டேக்கரே ஃபுல் கவனிச்சுக்கிட்டோம், நான் ஜஸ்ட்டு வந்து அவகிட்ட பேசுகிறேன் செய்கிறேன் போதுமா, அப்புறம் நான் இதுக்கப்புறம் காவேரி முழுசாக கவனிக்கிறேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா இதுக்காவது அனுமதி கொடுங்க தாத்தா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி இப்போ என்ன சொல்ல வர, கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கிறேன்ற, ஒரு வேளை அதுவும் சரி பண்ணல, நீ மறுபடியும் கேர்டேக்கரையும் டிஸ்டர்ப் பண்ணி நீயே பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் வந்து வேறு மாதிரி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு விஜய் அப்படின்னு. தாத்தா வேணாம் தாத்தா, நான் கேர்டேக்கர் வச்சே பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து சஃபர் ஆகிற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தானோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு நம்ம தாத்தா. இதில் முடியுது.